அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல HTML ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ HTML அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு வெப்பேஜ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு HTML கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம அடிக்கிற கண்டென்ட் எப்படி டிஸ்பிளே ஆகணும், என்ன கலர், என்ன ஃபாண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்தது CSS இதெல்லாமே சேர்த்தது ஒரு வெப் பேஜ். ஸோ இதில் HTML அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னா, நம்ம அதில் பார்க்குற கண்டென்ட்டை டைப் பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ். ஸோ இதில் நிறைய டேக்ஸ் இருக்குது, ஃபார்ம்ஸ் இருக்குது, டேபிள்ஸ், அந்த மாதிரி. அதாவது எல்லாமே ஃபார்ம்ஸ், டேபிள் எல்லாமே டேக் தான். அந்த மாதிரி ஒரு டேக்கை பற்றியும், அப்புறம் எப்படி ஃபார்மேட் பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ எடிட்டர், அதாவது HTML நம்ம எதில் டைப் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நார்மல் நோட்பேடில் டைப் பண்ணலாம். நோட்பேட்++ இருக்குது. இது HTML Pad 2020. இது ஆக்சுவலாக ஒரு ட்ரையல் வெர்ஷன் தான். அந்த 30 days ட்ரையல் வெர்ஷனுக்காக இதை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரீ வெர்ஷன் ஓப்பன் சோர்ஸ் நோட்பேட்++ நம்மளுக்கு இருக்குது. நம்ம அதையே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சேவ் பண்ணுறது .htm இல்லைன்னா .html அப்படின்ட்டு நாம் இதை சேவ் பண்ணுவோம். ஸோ எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஆங்கிள் பிராக்கெட் எக்ஸ்க்ளமேட்டரி டாக் டைப். ஸோ டாக் டைப் அப்படின்னா டாக்குமெண்ட் டைப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்மளுக்கு என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா, என்ன வெர்ஷன் ஆஃப் HTML நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இது நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ டாக் டைப் HTML அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அது HTML5 வெர்ஷன் டினோட் பண்ணும். ஸோ HTML எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, பை த நேம் HTML அப்படின்றதுனாலே HTML டேக் வச்சு தான் ஸ்டார்ட்டும் ஆகும். அதே டேக்குள்ளே தான் நாம் எண்டும் பண்ணணும். இதை 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ஹெட்டு, இன்னொன்று பாடி. ஸோ இந்த பாடிக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு பேஜில் விசிபிளாக தெரியும். ஹெட்டுக்குள்ளே என்ன மாதிரி கொடுப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு டைட்டிலோ இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் நான் ஆட் பண்ணணும்னாலோ, இல்லை நான் ஒரு ஸ்டைலை இன்க்ளூட் பண்ணணும்னாலோ, அப்புறம் மெட்டா டேக்னு ஒன்று இருக்குது, அதை பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நாம் ஹெட் டேக் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாடியில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் பேசிக்காக என்ன இருக்குது அப்படின்னா ஹெட்டிங் கொடுக்கறதுக்கு H1லேருந்து H6 வரைக்கும் நம்மளுக்கு டேக்ஸ் இருக்குது. ஸோ அதில் H1 தான் இருக்கிறதுலே நம்மளுக்கு பிக்கஸ்ட். ஸோ அதோட சைஸ் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைஞ்சிட்டே வரும். So H4, H5, H6. ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஹெட்டிங் எப்படி வியூ ஆகுது அப்படின்னு நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது பிக்கஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட், அதாவது இருக்கிறதுலே எனக்கு H6 தான் ஸ்மாலஸ்ட். அதே மாதிரி எனக்கு H1 தான் எனக்கு இருக்கிறதுலே பிக்கஸ்டான டேக். ஸோ அடுத்து நான் பேசிக்காக என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேராகிராஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம H1 மட்டும் இப்போதைக்கு வச்சுக்குவோம். My video on complete HTML. ஸோ பேராகிராஃப் எதுக்கு அப்படின்னா, நான் பெரிய ஒரு லாங் கண்டென்ட் நான் டைப் பண்ணுறதுக்கு எனக்கு பேராகிராஃப் டேக் எனக்கு யூஸ் ஆகும். ஸோ in this video we are
discussing about complete HTML. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட பேராகிராஃப். வந்து நான் எப்போ வந்து ஒரு நிறைய கண்டென்ட் நான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போ வந்து நான் பேராகிராஃப் டேக் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து இந்த மாதிரி நிறைய இருக்கு, நம்ம வரப்போகும்போது ஒன்னொன்னா பார்த்துக்குவோம். ஸோ ஜென்ரலாக ஒரு டேகோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் டேக், ஒரு எண்ட் டேக், நம்ம கண்டென்ட் வந்து அதுக்கு நடுவில் போகும். சில டேகுக்கு, அதாவது பிரேக், அப்புறம் இமேஜ், அந்த மாதிரி டேக்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து எண்ட் டேக் நம்மளுக்கு இருக்காது. ஸோ எல்லா டேகுக்குமே எண்ட் டேக் இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்துட்டு நம்மளுக்கு கிடையாது. அடுத்து வந்து HTML ஸ்டைல். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டேக்ஸ் நான் சொல்லிட்டேன், அப்புறம் பேராகிராஃப் அண்ட் H1 பற்றி நம்ம சொல்லிட்டோம். அடுத்து வந்து ஃபார்மேட்டிங். HTML வந்துட்டு நம்ம எப்படி ஃபார்மேட் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, ஓகே நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா அது சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃபார்மேட் போனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து 3 விதமாக நான் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஒன்று வந்து இன்லைன் அப்படின்றது நான் என்னோட டேக்குள்ளே நான் ஸ்பெசிஃபை பண்ணுறது வந்துட்டு இன்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஹெட் டேக்குள்ளே நான் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி அங்கே நான் என்னோட ஸ்டைலை நான் ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா அது வந்து எம்பெடட், அதாவது என்னோட ஹெட்டுக்குள்ள அது வந்து எம்பெட் ஆகி இருக்கு. இல்லை வெளியிலேருந்து ஒரு வெளியிலேருந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்துட்டு எக்ஸ்டர்னல். ஸோ 3 விதமாக நாம் வந்துட்டு இந்த ஸ்டைல் டேகை வந்து நாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்லைன் நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ஸோ ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் என்னோட ப்ராப்பர்ட்டி நேம், நான் இப்போ இதுக்கு வந்து கலர் கொடுக்குறேன் அப்படின்னா கலர் கோலன் ரெட், அப்புறம் செமிகோலனில் அதை நம்ம எண்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ரெட் கலரில் வரும். இப்போ இது கேஸ் எனக்கு இது நான் வந்து அடுத்து நான் மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ நான் வந்து பார்டர் கொடுக்கலாம். பார்டர் கோலன் 1 பிக்சல் சாலிட் பிளாக். ஸோ ஃபுல் சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் ஃபுல்லாக நம்ம சிஎஸ்எஸ் வீடியோவில் தனியாக நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பேசிக்காக HTML டேக்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஸோ இப்போ எனக்கு வந்து பார்டர் ஆட்ரிபியூட் வந்து எனக்கு இப்போ வருது. இப்போ நான் 5 பிக்சல் கொடுத்ததுனால எனக்கு வந்து அது வந்து பெருசாக எனக்கு வந்து டிஸ்கிரைப் ஆகுது. ஸோ அடுத்து வந்துட்டு டெக்ஸ்ட் கலர் மாதிரி நாம் வந்து ஃபாண்ட் கூட கொடுக்கலாம். ஸோ ஃபாண்ட் நான் அதே மாதிரி என்ன அப்படின்னா, அகெயின் இப்போ நான் இங்கே ஒரு செமிகோலன் ஃபாண்ட் ஹைஃபன் ஃபேமிலி கோலன் வெர்டனா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து HTML இருக்குங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம HTML வீடியோவில் பார்க்கும்போது நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி வந்துட்டு இது இன்லைன், இது வந்து இன்லைன் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ எம்பெடட் அப்படின்னா இப்போ நான் வந்து பாடிக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர் கோலன் லைட் ப்ளூ. ஸோ நான் மொத்தமாக என்னோட பாடிக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். ஸோ இது வந்து எம்பெடட். ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல் அப்படின்றது நான் வெளியிலேருந்து ஒரு டேகை வந்து நான் லிங்க் பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு எக்ஸ்டர்னல். அடுத்து நாம் வந்துட்டு ஃபார்மேட்டிங் பார்ப்போம். ஸோ ஃபார்மேட்டிங்கில் வந்து நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, போல்டா, இட்டாலிக்கா, அப்புறம் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட். அதாவது சூப்பர் ஸ்கிரிப்ட்னா நம்ம A ஸ்கொயர் அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிப்போம் இல்லையா, அதுக்கு. அதே மாதிரி கீழே எனக்கு பாட்டமில் வரணும் அப்படின்னா நான் சப்ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை நான் மார்க் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், அதாவது நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்றது ஸ்பெசிஃபிக் பண்ணலாம், அப்புறம் ஸ்ட்ரைக் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இப்போ பேராகிராஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் இதை வந்துட்டு இட்டாலிக்ஸில் நான் காட்டணும் அப்படின்னா, ஸோ என்னோட பேராகிராஃப்குள்ளே தான் நான் இதை டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டைல் வந்துட்டு எனக்கு இட்டாலிக்ஸாக மாறிடுச்சு. அடுத்து
இப்போ இதுக்கு பதிலாக நாம் அண்டர்லைன் கொடுக்கலாம். மல்டிபிள் டேக்ஸ் நான் இப்போ இட்டாலிக்ஸ் பக்கத்துலேயே கூட நான் வந்து அண்டர்லைனும் நான் சேர்த்து கொடுக்கலாம். ஸோ அதுவுமே கரெக்டு தான். ஸோ இப்போ அண்டர்லைன். இப்போ இதே வந்துட்டு சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இன் திஸ் வீடியோ வி ஆர் டிஸ்கஸிங் இருக்கு இல்லையா, இப்போ நான் டிஸ்கஸிங்கை மட்டும் மேலே காட்டணும் அப்படின்னா எஸ்யூபி அப்படின்ற டேகை நான் டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா இது எனக்கு மேலே வரணும். அதே மாதிரி அபவுட் கம்ப்ளீட் ஹெச்டிஎம்எல் வந்துட்டு எனக்கு வந்து இது வந்து கீழே எனக்கு டிஃபைன் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா அபவுட் டிஸ்கஸிங் நம்மளுக்கு மேலேயும் கம்ப்ளீட் ஹெச்டிஎம்எல் வந்துட்டு எனக்கு கீழேயும் டிஃபைன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்மேட்டிங் வந்து நம்மளுக்கு ஹெச்டிஎம்எல் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இப்போ நான் கொட்டேஷன் கூட யூஸ் பண்ணலாம். கியூ டேக் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொட்டேஷனுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிறது, இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறது அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஹெச்டிஎம்எல் கமெண்ட் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆங்கிள் ப்ராக்கெட் எக்ஸ்க்ளமேட்டிவ் ஹைஃபன் நம்மளோட கண்டென்ட் இங்கே போகும். அதே மாதிரி ஹைஃபன் போட்டு நான் ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிப்பேன். ஸோ கமெண்ட் வந்து சிஎஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஹெச்டிஎம்எல்லாக இருந்தாலும் சரி, நம்ம ஜாவா மாதிரி தான் கமெண்ட் வந்து எனக்கு ப்ரௌசரில் வந்துட்டு எப்போவுமே எனக்கு விசிபிள் ஆகாது. கமெண்ட் வச்சு எதுக்கு அப்படின்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் நாம் வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ கலர்ஸ் வந்துட்டு நம்ம 3 விதமாக நம்ம கொடுக்கலாம். அதாவது நிறைய விதம் இருக்குது. இப்போ நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி கலர்ஸும் நம்ம கொடுக்கலாம், இல்லை ஹெக்ஸ் வேல்யூ கொடுக்கலாம், ஆர்ஜிபி வேல்யூஸ் வச்சு கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸில் வரும். அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு சிஎஸ்எஸ்ல வந்து ப்ரீஃபாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டைல்ஸ் பற்றி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து இப்போ நான் ஒரு ஹைப்பர் லிங்க் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன்? ஸோ அதாவது ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேக்குள்ளே தான் நான் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணுவேன். ஸோ டேக்குள்ளே ஹெச்ரெஃப் அப்படின்றதுல நான் என்னோட லிங்க்கு கொடுப்பேன். அதாவது நான் எந்த பேஜுக்கு போகணும். ஸோ https://www. இப்போ நம்ம வந்துட்டு சும்மா யூடியூப் பேஜ் வருதான்னு பார்ப்போம். youtube.com. இங்கே வந்து என்னது கிளிக் டு டேக் மீ டு யூடியூப் பேஜ் அப்படின்னு நான் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு நம்ம பேஜில் விசிபிள் ஆகும். இது ஒரு ஹைப்பர் லிங்காக நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அது வந்து யூடியூப் பேஜுக்கு எனக்கு அதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது எனக்கு அது வந்து யூடியூப் பேஜுக்கு எனக்கு அது வந்து போயிடுச்சு. அடுத்து வந்து இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த டேக் அப்படின்னா ஐஎம்ஜி. ஸோ இமேஜுக்கு வந்து சோர்ஸ் ஆட்ரிபியூட் வந்து மெயின். அல்டர்னேட் அந்த ஏஎல்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு என்னோட இமேஜில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்றப்போ நான் அதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நான் டிஸ்பிளே பண்ணி நான் காட்டிக்கலாம். ஸோ இப்போ ஒரு இமேஜ் வந்துட்டு ஸோ இங்கே இப்போ நான் இந்த இமேஜுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதை வியூ பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இதுக்கு நான் ஹைட் அண்ட் வித் வந்து நான் ஆட்ரிபியூட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வித் ஈக்குவல் டு நான் ஒரு 30% கொடுக்குறேன். ஸோ ஹைட் வந்து அதை டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். நம்ம ஹைட்டும் வேணும்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அல்டர்னேட் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் இந்த ஃபார்மேட் வந்து நான் இங்கே தப்பாக கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ லிஸ்ட் அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு லிஸ்ட்ன்ற கண்டென்ட் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அது என்ன ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா எனக்கு இந்த லிஸ்ட் ரிலேட்டடாக எனக்கு வந்து இங்கே ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகணும். ஆனால் வந்து சம் மிஸ்மேட்ச்னால அது எனக்கு வியூ ஆகலை அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நாம் வந்து இந்த ஏஎல்டி வந்துட்டு நம்ம அதாவது அல்டர்னேட் ஏஎல்டி வந்து நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த லிங்க்ஸ்க்கும் நாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இமேஜஸ் வந்துட்டு இமேஜ் வித் அண்ட் ஹைட் நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த மாதிரியும் நாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு டேபிள் நாம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது ஃபுல்லாக நான் எடுத்துறேன்.
ஸோ டேபிள் அப்படின்னாலே பை த நேம் வந்துட்டு டேபிள் டேக் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ டேபிளில் வந்து மெயினாக என்ன இருக்குது அப்படின்னா டிஆர் அதாவது ரோ, டிஹெச் ஹெட்டிங், அப்புறம் டிடி அது வந்து என்னோட டேட்டா. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ரோ நான் கிரியேட் பண்ணுவேன், கரெக்டுங்களா? ஸோ ஒரு டிஆர். இப்போ இந்த டிஆர் ஃபர்ஸ்ட் ரோ எப்போவுமே ஒரு எக்ஸல் ஷீட் நம்ம பார்த்தா கூட அது என்னவா இருக்குன்னா ஒரு ஹெட்டிங். ஏன் டிஹெச் ஸ்பெசிஃபிக், நம்ம டிஆர்க்குள்ள டிடி கொடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங்கை எடுத்துக்கலாம். ஏன் ஸ்பெசிஃபிக்காக டிஹெச்ன்னு தனியாக கொடுத்துருக்காங்க, டேபிள் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அது வந்து போல்டு கலரில் வந்துடும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு வந்து டிஹெச் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிஹெச் the first name, last name, age. இப்போ நாம இது கொடுப்போம். அடுத்து வந்து இதுக்கு நாம 2 டேட்டாவும் நாம கொடுப்போம். ஸோ இது எல்லாமே நான் வந்து டியா மாத்திடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு லக்ஷ்மி, செகண்ட் நேம் நான் வந்து ஸ்ரீ கொடுக்குறேன், ஏஜ் வந்துட்டு 29 நம்ம வைப்போம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ரோ. ஸோ இதில் சும்மா ஒரு நேம் கொடுக்கலாம், பார்த்திபன், விஸ்வா. ஸோ இப்போ நம்ம டேபிள் வந்துட்டு எப்படி வியூ ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டேபிள் வந்துட்டு எனக்கு ஸ்மாலாக கன்ஃபைண்டாக இருக்குது. இப்போ இதுவே வந்துட்டு எனக்கு ஒரு வித்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன வித் கொடுக்குறோமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது அப்போ வந்து ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு வித் கோலன் நான் வந்து 100% அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இது கரெக்டாக என்னோட 100% அப்படின்னா என்னோட டெஸ்க்டாப் வியூ ஃபுல்லாக, அதாவது இந்த ப்ரௌசர் சைஸ்க்கு ஃபுல்லாக மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு வந்து அது வரும். ஆனால் இப்போ இதுக்கே எனக்கு வந்து பார்டர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு வந்து அது ரொம்பவுமே எனக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஸ்டைலில் போயிட்டு நம்ம ஒன்னொன்னுத்துக்காக தனித்தனியாக நம்ம வந்து இங்கே டேபிள்குள்ளே திருப்பி தனியாக நம்ம ஆட் பண்ணலாம் பார்டர்னு. ஆனால் நான் டேபிளுக்கும் எனக்கு வேணும், என்னோட ஹெட்டிங்க்கும் வேணும், என்னோட டேட்டாக்கும் எனக்கு வந்து பார்டர் வேணும். ஸோ அப்படின்றதுனால நம்ம எப்படி கொடுத்துக்கலாம்னா இதை பேர் குரூப்பிங் சொல்லுவாங்க, டேபிள் கமா டிஹெச் கமா டிடி. ஸோ இங்கே நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா பார்டர் கோலன் 2 பிக்சல் சாலிட் டாட்டட் நம்ம எது வேணா கொடுத்துக்கலாம். கலர் நான் வந்து பிங்க்னு தரேன், நம்ம எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்டர் வந்துருச்சு. ஓகே, அடுத்து வந்து நாம இப்போ நான் டேபிளுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா கேப்ஷன் அப்படின்ற டேக் வந்துட்டு நம்மளுக்கு டேபிளில் வந்து நான் எதை மை டேட்டா அப்படின்னு நாம் இங்கே டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த டேபிளுக்கு எனக்கு வந்து அது ஹெட்டிங்காக எனக்கு அது வந்து டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக டேபிள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதே நம்ம டேபிளை வந்து லெஃப்ட் அலைன் பண்ணலாம், ரைட் அலைன் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு அந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அதில் கவர் ஆகிடும். ஓகே, அடுத்து வந்து லிஸ்ட் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ லிஸ்ட் எனக்கு 4 டைப்ஸ் இருக்கு, ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், நெஸ்டட், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா ஓஎல். ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு டிஃபால்ட்டாக வந்துட்டு 1 2 3 எனக்கு டிஸ்பிளே ஆகும். எனக்கு 1 2 3 வேண்டாம் அப்படின்னா நம்மளுக்கு ஏபிசிடி வேணுமோ இல்லை ஸ்மால் ஏபிசிடி வேணுமோ எது வேணுமோ அதை நாம் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு சயின்ஸ்,
அடுத்த லிஸ்ட்டில் நான் சோஷியல் அப்படின்னு தரேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே நான் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன், மை ஆர்டர்ட் லிஸ்ட் வித் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து ப்ளூ கலர் நான் இதுக்கு கொடுக்குறேன், கலர் கோலன் ப்ளூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை ஆர்டர்ட் லிஸ்ட் வித் சப்ஜெக்ட்ஸ் வந்துடுச்சு. இப்போ எனக்கு வந்து ஏபிசிடி எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா டைப் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் இப்போ எனக்கு ஸ்மால் ஏபிசிடி வேணும்னா ஸ்மால் நான் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு கேபிட்டல் வேணும் அப்படின்னா நான் கேபிட்டல் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்துட்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் நேம் வந்துட்டு UL. இதுக்கு எப்படி வந்துட்டு OLO அதே மாதிரி இதுக்கு வந்து UL. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெறும் லிஸ்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு புல்லட் சைன் வந்து இதில் ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ மை அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா புல்லட் சைன் வந்துருக்கு. இப்போ எனக்கு புல்லட் சைன் வேண்டாம், எனக்கு வேற ஸ்டைல் நான் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ ஸ்டைல் equal to list style type. இதுதான் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி நேம். ஸோ கோலன் இப்போ நான் வந்து இங்கே டிஸ்க் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஓகே, டிஸ்க் இது சேம் நம்ம வந்து ஸ்கொயர் கொடுப்போம், லிஸ்ட் ஸ்டைல் டைப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கொயர் மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நான் வந்துட்டு கொடுத்துடலாம். ஸோ அடுத்து வந்துட்டு நெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெஸ்டட் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு சயின்ஸ் அண்ட் சோஷியல் லாங்குவேஜஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு சோஷியல் மேபி சயின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு அதில் வந்துட்டு பாட்னி அண்ட் ஜுவாலஜி இருக்கும். அதே மாதிரி எனக்கு என்னோட இது சோஷியல் நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு அது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட சயின்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நான் இன்னொரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ UL. ஸோ அதுக்குள்ள நான் வந்து ரெண்டு லிஸ்ட்டில் நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுவேன் அப்படின்னா பாட்டனி, அடுத்து ஜுவாலஜி. ஸோ அதே மாதிரி என்னோட சோஷியலில் வந்துட்டு நான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி நான் வந்து கொடுப்பேன். ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு பாட்னி அண்ட் ஜுவாலஜி அதே மாதிரி என்னோட சோஷியல்குள்ள எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி, அதாவது நெஸ்டட் சப் எலமெண்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்கிரைப் ஆகும். அடுத்து வந்துட்டு இன்னும் இது வந்து தேர்ட் டைப். அடுத்து வந்து என்னன்னா டிஸ்கிரிப்ஷன். இப்போ வந்து நான் நிறைய இது ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் டிஸ்கிரிப்ஷன் டேக். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு DD டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் டேக். ஸோ டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுக்கறதுக்கு என்னன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ DL டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் டேக். ஸோ அதுக்குள்ள நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் டேட்டா, அதாவது DT DDன்னு ரெண்டு டேக் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதுக்குள்ள வந்து டைட்டில் DT. ஸோ இதில் நான் டைட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா my degree. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட், சாரி நான் DDன்னு சொல்லிட்டேன், லிஸ்ட் தானே, அதனால டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் DL. ஸோ DTன்றது டிஸ்கிரிப்ஷன் டைட்டில். இப்போ நான் இதில் வந்துட்டு my degree is on Tech. I completed the same on 2011 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய பெருசாக நான் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ நான் வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கு நான் வந்துட்டு போவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பிளாக் அண்ட் இன்லைன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாவுமே நான் கொடுக்கறது. நம்ம ஹெட்டிங், பேராகிராஃப் இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பிளாக். நம்ம டிவ் டேக் பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். ஆனால் இன்லைன் வந்து என்ன அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு இந்த 2011 அப்படின்றத நான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் அது போல்டுன்னு கொடுக்குறேன். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் பார்த்து தான் அது ஆக்டிவ், அதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூவை தான் அது வந்து எனக்கு போல்டாவோ இல்லை வேற இட்டாலிக்ஸ், அண்டர்லைன் எதுனாலும் நம்மளுக்கு வந்து செய்யுது. ஸோ அது வந்து இன்லைன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிளாக்கு போல்டு, இட்டாலிக்ஸ், அண்டர்லைன், ஸ்ட்ரைக் இந்த மாதிரி வர்றது, அப்ரிவேஷன்ஸ், கொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்துட்டு நம்ம இன்லைன் எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு நாம சொல்லுவோம். ஓகே, இப்போ அடுத்து வந்துட்டு div tag பத்தி பார்ப்போம். ஸோ div tag அப்படின்றது என்ன அப்படின்னா அது வந்து கண்டெய்னர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து மல்டிபிள் ஐடிஸ் அண்ட் கிளாஸஸ் நான் கிரியேட் பண்ணி அது எல்லாத்துக்குமே நான் காமனான ஒரு ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நான் ஒரு div tagக்கு நான் போவேன். அதாவது ஒரு பேரே வந்து எதுக்குன்னா கண்டெயின் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு div tagக்குள்ள நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் div tag கொடுக்கலாம், அதுக்குள்ள நிறைய பேராகிராஃப் கிரியேட் பண்ணலாம், ஹெட்டிங் கொடுக்கலாம், இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ div அப்படின்னாலே டிவிஷன், அதுதான் கண்டெய்னர் இல்லைன்னா டிவிஷன் தான் அதோட மீனிங். ஸோ div tag. ஸோ இப்போ இந்த div tagக்கு வந்துட்டு நம்ம ஐடி கிளாஸ் ரெண்டுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ஐடி அண்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஐடி அண்ட் கிளாஸ்க்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டுமே பிஹேவியர் சேம் தான். ஆனால் HTML ஏன் ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐடி எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் யூனிக்காக ஏதாவது ப்ராப்பர்ட்டி செட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஐடி கொடுங்க. அதே மாதிரி கிளாஸ் வந்துட்டு மல்டிபிள் எலமெண்ட்ஸ், அதாவது காமன் ப்ராப்பர்ட்டி ஷேர் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்துட்டு கிளாஸ் கொடுங்க அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. மற்றபடி அது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ ஐடி ஈக்குவல், இப்போ ஐடியை வந்து நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஹேஷ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவேன். கிளாஸ் வந்துட்டு டாட் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ CSS1 அப்படின்னு இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்குள்ள நான் நிறைய div கிரியேட் பண்றேன். 3 div நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த 3 divக்கும் நான் காமனான ஒரு கிளாஸ் நேம் நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ கிளாஸ் CSS2. ஸோ இதுக்குள்ள நான் வந்துட்டு பேராகிராஃப் கிரியேட் பண்றேன். My first div paragraph I am in div tag demo. I like learning HTML. ஓகே, இப்போ நம்ம இதையே வந்து மற்ற இதுக்கும் காப்பி பண்ணிடுவோம். செகண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு தேர்டு. ஃபர்ஸ்ட் இதோட வியூ நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே எந்த டிஃப்ரென்ஸுமே எனக்கு இல்லை. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா H3 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நான் இது எல்லாத்துக்குமே ஹெட்டிங் கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், செகண்ட், ஸோ தேர்ட். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் இதுக்கு வந்துட்டு ஸ்டைல் வந்து இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஓகே, இந்த divக்குள்ள h1 my learning on div. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டைலில் வந்துட்டு hash css1. ஸோ இப்போ css1க்கு நான் என்ன கொடுக்குறேன்னா color colon green. நெக்ஸ்ட் dot css2 color colon brown. ஸோ இப்போ பார்த்தோன்னா என்னோட டிவ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டிவ் வந்துட்டு ஐடின்றனால எனக்கு அது க்ரீன், மீதியெல்லாம் எனக்கு ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ நான் இங்கே வந்து பேராகிராஃப், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப், தேர்ட் பேராகிராஃப் அப்படின்றது எனக்கு ஹெட்டிங். ஸோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா இப்போ ஸோ வந்து H3ல நாம் அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ h3 dot css2 so color colon yellow. ஸோ இப்போ நம்ம h3.css3 அதாவது நான் தனியாக நான் இங்கே கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ இந்த h3க்கு மட்டும் நான் தனியாக கலர் கொடுக்கணும் அப்படின்னா நான் இதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா h3.css3 நான் ஸ்பெசிஃபிக்காகவும் கொடுக்கலாம், இல்லை வெறும் css3 அப்படின்னும் நம்ம கொடுக்கலாம். இது எல்லாமே டிவ்ல இருக்கும்போது எதுக்கு அப்படின்னா நான் காமனாக, அதாவது காமன் ப்ராப்பர்ட்டிஸ், என்னோட கிளாஸ் ஒரே கிளாஸ் தான், css2 தான், அது நான் மல்டிபிள் டிவ்ஸ்க்கு நான் யூஸ் பண்றேன். இப்போ நான் தனித்தனியா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு டிவ் தேவையே இல்லை. நான் வந்து காமனா என்னோட பேராகிராஃப்க்கு தனி கிளாஸ், ஹெட்டிங்க்கு தனி கிளாஸ், அந்த மாதிரியும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்ம்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபார்ம்ஸ் கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் சில பேசிக் டேக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ என்ன அடுத்ததுன்னா iframe. ஸோ iframeன்ற டேக் எதுக்கு அப்படின்னா நான் ஒரு வெப்பேஜ்குள்ளேயே இன்னொரு வெப்பேஜ் நான் வியூ பண்ணணும் அப்படின்னா அப்போ நாம வந்துட்டு iframe டேக் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட டேக் நேம் வந்துட்டு iframe. ஸோ அதோட சோர்ஸ்ல வந்துட்டு நான் வந்து என்ன பேஜ் நான் வியூ பண்ணணுமோ அதோட டிஸ்கிரிப்ஷனை நான் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுவேன். இப்போ ஸோ நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேஜ் டாட் HTML அப்படின்ற ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து என்னன்னா ஃப்ரேம் பார்டர் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ இந்த பை டிஃபால்ட் வந்து நம்மளுக்கு பார்டர் இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்கே 0 கொடுக்குறேன். 0 கொடுத்தோம்னா பார்டர் டிஸ்பிளே ஆகாது. இப்போ நம்ம கொடுக்கல அப்படின்னா, இல்லை நான் 1 ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த பார்டர் வந்து என் ஸ்க்ரீனில் எனக்கு வியூ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட HTML பேஜ் நான் ஏற்கனவே ஒன்று டிசைன் பண்ணது எனக்கு இங்கே ஷோ ஆகுது. இப்போ நான் 0 கொடுக்காததுனால இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் எதுவும் தெரியாது. ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே 1 கொடுக்குறேன். இப்போ நம்ம 1 கொடுக்கும்போது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்டர் வந்து எனக்கு ஹைலைட் ஆகுது, அதாவது அந்த ஃப்ரேம் வந்து எனக்கு தனியாக ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி என்னோட வித் அண்ட் ஹைட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வித் இஸ் ஈக்குவல் டு 200,
height equal to 200. ஓகே, ஸோ இப்போ இது மட்டும் இல்லாம இப்போ நான் வந்துட்டு இதோட ஆன் கிளிக்ல எனக்கு வந்து இன்னொரு பேஜுக்கு நான் போகணும் அப்படின்னா அதுவும் என்னால பண்ண முடியும். இப்போ நான் இங்க ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து href is equal to இந்த ஹைப்பர் லிங்க்ல வந்துட்டு நான் இன்னொரு பேஜ் நான் வந்து கொடுக்குறேன். So click to take me to form page அப்படின்னா டிஸ்பிளே பண்றேன். ஸோ இப்போ நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னோட ஃபார்ம் பேஜ்க்கு அது வந்து எடுத்துகிட்டு போகும். அதாவது என்ன HTML வெப் பேஜ் நான் கொடுத்துருக்கணும், இது வந்து ஒரு HTML பேஜாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் யூடியூப் பேஜ் எதுனாலுமே நான் வந்து இந்த லிங்க்ல நான் கொடுக்கலாம். ஸோ hrefல வந்து http நம்ம www.youtube.com கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த யூடியூப் பேஜுக்கு அது நம்ம வந்து எடுத்துட்டு போகும். இதுதான் வந்து iframeோட யூஸ். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ டேக். ஸோ ஆடியோ டேக்ல நம்ம மெயினாக என்ன ஆட்ரிபியூட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. எதுக்கு கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்தா அப்படின்னா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு என்னோட பாஸ் பட்டன், பிளே பட்டன் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ கண்ட்ரோல்ஸ் இதுக்குள்ள சோர்ஸ் src equal to. ஸோ நான் ஒரு ஆடியோ கிளிப் வந்துட்டு நம்மளுக்கு பிளே ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பிளே பட்டன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து பிளே ஆகுது. நான் ஒரு சாங் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வால்யூம் அதே மாதிரி பாஸ் அண்ட் பிளே பட்டன் நான் வந்து இதை வச்சு ஒரு செட் பண்ணிக்கலாம். ஓகே, my audio. ஓகே, இப்போ இதே மாதிரி தான் இப்போ நான் வந்து ஒரு வீடியோ நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா சேம் மை வீடியோ. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே வீடியோன்ற டேப். ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ வந்துட்டு இங்கே எனக்கு ப்ளே ஆகும். So hi friends, this video let us learn what is volume maximize பண்றது, custom exception and what happens if they are overriding our exceptions. So exception propagation is I'm calling a method where இதுல நான் பாஸ் பண்ணிக்கலாம், வால்யூம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது ஒரு யூடியூப் பேஜ்ல இருக்க ஒரு வீடியோ. ஸோ இது வந்துட்டு அதாவது நான் எப்படி நம்ம யூடியூப் பேஜ்ல நம்ம வந்து வியூ பண்ணுவோமோ அந்த மாதிரியே நாம வந்துட்டு இங்க வியூ பண்ணிக்கலாம்.
ஓகே, அடுத்து வந்துட்டு மெட்டா டேக். ஸோ மெட்டா டேக் வந்துட்டு நம்ம எங்கே கொடுப்போம் அப்படின்னா, அது வந்து ஹெட்டுக்குள்ளே தான் போகும். அது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு விசிபிள் கண்டென்ட் கிடையாது. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது நம்ம இங்கே என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட்டுக்கு மேட்சாக நம்ம கூகுளில் சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோட வெப்பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மெட்டா டேக். ஸோ இந்த மெட்டா டேக்ல நான் வந்துட்டு என்ன கொடுப்பேன் அப்படின்னா, ஸோ மெட்டா நேம். ஸோ நேம்ல வந்துட்டு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா ஆத்தர் பேர் கொடுக்கலாம். ஆத்தர் நேம் வந்துட்டு ஆத்தர். என்னோட கண்டென்ட் வந்து நம்மளோட நேமை நம்ம வந்து இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இது எதுவுமே நம்மளுக்கு வந்து விசிபிள் கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு நம்ம சர்ச் இன்ஜினில் இப்போ நான் இதில் பெரிய டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், இல்லை நான் வந்து ஒரு கம்ப்ளீட் HTML வீடியோ வந்து நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ கம்ப்ளீட் HTML வீடியோ ஆன் யூடியூப் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு அப்போ சர்ச் ரிசல்ட்டில் வருது இல்லைங்களா. ஸோ அது வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அடுத்து வந்துட்டு ஃபார்ம்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஈஸியாக நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத கவர் பண்ணிடலாம். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து இப்போ நான் ஒரு HTML பேஜில் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட்ன்ற டேக் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்கிரிப்ட் சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அந்த சோர்ஸ் SRC, அந்த சோர்ஸில் வந்துட்டு நான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்துட்டு நான் கொடுப்பேன். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் hello off அப்படின்ற ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, alert of my first JS அப்படின்ட்டு நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இதுதான் என்னோட இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலோட கண்டென்ட். ஸோ இதை நம்ம வந்து எப்படி வியூ பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்புட் தான். இன்புட்டில் வந்துட்டு நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, என்னோட டைப் வந்துட்டு நான் ஒரு பட்டன், அதாவது நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் இருக்கிற அலர்ட்டை எனக்கு பாப்அப் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இது வந்து எனக்கு ஒரு பட்டன். ஆன் கிளிக் அப்படின்றது தான் ஃபங்க்ஷன். ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு hello off. இங்கே வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா, நம்ம மெத்தட் நேம். ஸோ நேம் இப்போதைக்கு நம்ம blank வச்சுக்கலாம். வேல்யூ வந்துட்டு ஸோ click me to view JS alert அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். சாரி, ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே நம்ம பிரேக் கொடுத்துருவோம். அது வந்து ஓரத்தில் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணாமல் பார்த்தேன்னா எனக்கு இங்கே இருக்கிறதுனால எனக்கு தெரியல. ஸோ இப்போ நான் வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன். ஓகே, கிளிக் மீ டு வியூ JS அலர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் நான் வந்து மை ஃபர்ஸ்ட் JS அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கண்டென்ட் வந்துட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஸோ இதுக்கும் நாம் வந்துட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருவோம். ஃபைனலாக நம்ம எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் மை JS. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா
ஓகே, இங்கே எனக்கு வந்து லெஸ்ஸர் தேன் சிம்பிள் டிஸ்பிளே ஆயிருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம நார்மலாக HTML டேக்ல பார்த்தோம்னா இந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள் கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்து நம்ம ஆங்கிள் ப்ராக்கெட்டாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படின்றப்போ எனக்கு வந்து அந்த அதை வந்து என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வெறும் ஆங்கிள் ப்ராக்கெட் கொடுத்தேன்னா HTML வந்து என்ன எடுத்துக்கணும், ஒரு ஆங்கிள் ப்ராக்கெட்டாக தான் நினைக்குமே தவிர எனக்கு வந்து லெஸ் தேன் வேணும் கிரேட்டர் தேன் வேணும் அப்படின்றத அதால் எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு மை.js-க்கு முன்னாடி ஒரு லெஸ் தென் சிம்பிள் வேணும் அப்படின்னா ஆம்பர்சன்ட் LT, அதாவது லெஸ்ஸர் தென் செமிகோலன், அதே மாதிரி கிரேட்டர் தேனுக்கு வந்துட்டு ஆம்பர்சன்ட் GT செமிகோலன். ஸோ இது வந்து இது மாதிரி நிறைய என்டிட்டிஸ் நிறைய சிம்பிள்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு HTML வந்துட்டு தராங்க. மை.js பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ப்ராக்கெட் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஃபைனல் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ். ஸோ ஃபார்ம் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, நான் ஒரு இன்புட் வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கி இன்னொரு சர்வருக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அனுப்புறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் வேணும். இப்போ நான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை நான் ஆக்சஸ் பண்ணனாலும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆக்ஷன் நான் நடக்கணும் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணும்போது எனக்கு என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் வேணும். ஸோ ஃபார்மில் வந்து நிறைய இது நம்ம இன்புட்ஸாக தரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார்ம் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேக். இப்போ ஃபார்மில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து லேபிள் வந்து எதுக்கு அப்படின்னா, நான் வந்து ஒரு ஹெட்டிங் என்னோட எல்லா ஒரு இன்புட் டேகுக்குமே நான் ஒரு ஹெட்டிங் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து லேபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ லேபிள் ஃபார் இந்த ஃபார் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லை வேறு என்னோட ஜாவாவில் நான் இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார் இந்த லேபிளில் இருக்க இந்த ஃபார் ஆட்ரிபியூட்டும் நம்ம இன்புட் டேக் அடுத்து நான் சொல்லுவேன் அந்த இன்புட்டில் இருக்க ஐடியோட வேல்யூவும் வந்துட்டு மேட்ச் ஆகணும். அப்போ தான் இது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ டைப் நேம் ஈக்குவல் டு FN நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதோட வேல்யூ லக்ஷ்மி இப்படி நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் இது வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸாக இங்கே வந்து எனக்கு லக்ஷ்மி அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கு. மை ஃபார்ம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அதே மாதிரி நாம் இங்கே வந்துட்டு லாஸ்ட் நேமும் தந்துடலாம். ஓகே, லாஸ்ட் நேம்ன்றப்போ அதுவுமே எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் லாஸ்ட் நேம். ஸோ இங்கே வந்து நான் LN வச்சிடுறேன். ஸோ லாஸ்ட் நேம் வந்துட்டு நான் இங்கே ஸ்ரீ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து இப்போ நான் வந்து இப்போ ஒரு பாஸ்வேர்ட் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டைப் வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்ட். ஏன் பாஸ்வேர்டும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தானே, ஏன் பாஸ்வேர்டுன்னு டைப் வச்சுருக்காங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் வந்துட்டு ஹிடனாக இருக்கணும். அதாவது நம்மளுக்கு நம்ம மாஸ்க் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக அது பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டுன்ற டைப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்ன வேல்யூ கொடுத்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்பொழுது அது வந்துட்டு மாஸ்க்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா எனக்கு டாட்டாக இருக்குது. ஸோ ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சப்மிட் பட்டன் வேணும் அப்படின்னா
அதை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, ஸோ சப்மிட் பட்டன் வந்துட்டு இன்புட் சப்மிட் பட்டனுக்கு எனக்கு லேபிள் வேணாம், ஏன்னா அது வந்து ஒரு கிளிக்கபிள் பட்டனாக நான் வைக்க போகிறேன். ஸோ அப்போ டைப் இஸ் ஈக்குவல் டு button name equal to submit, so value equal to submit. ஓகே, இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எனக்கு ஒரு கிளிக்கபிளாக இருக்கும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது நான் ஆக்ஷன் வந்துட்டு நம்ம ஃபார்மில் நம்ம எதுவுமே கொடுக்கல. அதாவது இப்போ நான் இந்த சப்மிட் கொடுக்கும்போது எனக்கு வந்து இந்த ஜேஎஸ்பி பேஜ்க்கோ இல்லை ஏதோ ஒரு பேஜ்க்கு போகணும் அப்படின்னா அந்த பேஜை நான் இங்கே வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவேன். அப்போ நம்ம இப்போ வந்துக்கு அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது அது வந்து நம்மளுக்கு அது வந்து அதோட யூஸ் வந்து ரொம்பவுமே நல்லாவே புரியும் நம்மளுக்கு. ஓகே, இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு சப்மிட். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் பார்த்தாச்சு, அடுத்து வந்துட்டு பாஸ்வேர்ட் பார்த்துட்டோம் அண்ட் பட்டன் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு நம்பர் நான் வந்து இன்புட்டாக தரணும். இப்போ லேபிளுக்கு அப்புறம் டேட். ஸோ அதோட டைப் வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னு வரும் அப்படின்னா டேட். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டேட்டுன்றது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி, அதாவது ஒரு கேலண்டர் மாதிரி தான் நம்மளுக்கு வேணும். அதனால ஸோ இது இல்லாமல் இதுக்கு வந்து நேம் ஆட்ரிபியூட் வந்து கண்டிப்பாக எல்லா ஃபார்ம் எலமெண்ட்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் வந்து இங்கே நேம் வந்து இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வச்சு நான் வந்து டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ நான் ஒரு நம்பர் நான் இன்புட்டாக தரணும் அப்படின்னா நம்பர். ஸோ இங்கே என்னோட டைப் வந்துட்டு நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நான் என்ன நம்பர்ஸ் வேணாலும் நான் என்டர் பண்ணிக்கலாம். சாரி, இப்போ 1 2 3 நான் வந்து இந்த அப் ஆரோ டவுன் ஆரோ வச்சு நான் நம்பர்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதோட வேல்யூஸ் நான் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நான் மின் 1 மேக்ஸ் வந்துட்டு நான் 5 ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ அப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்பொழுது நான் 5க்கு மேலே என்னோட ட்ராப் டவுனில் எனக்கு வராது. இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் 1 மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளுக்கு 5 தான் இருக்கும். இவ்வளோதான் வந்துட்டு மேஜராக நம்ம ஃபார்ம்ஸில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்க, இங்கே சப்மிட்டுக்கு வந்து நம்ம இன்புட் டைப் வந்துட்டு சப்மிட்னு வரும். ஏன்னா பட்டன் வந்து எதுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு கிளிக்கபிள் ஈவெண்ட். சப்மிட் வந்து எதுக்குன்னா நான் சப்மிட் பண்ணும்போது எனக்கு இன்னொரு பேஜுக்கு போயிட்டு அங்கே இருக்க பேஜில் இருக்கிற டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அப்படின்றப்போ நான் சப்மிட் டேக் கொடுப்பேன். இப்போ இந்த சப்மிட்டில் ஆக்ஷன் வந்துட்டு நான் சப்மிட் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த HTML பேஜுக்கு போங்க அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது என்ன பண்ணணும்னா ஸோ இப்போ இந்த பேஜ் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நாம் இங்கே வந்து சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பேஜுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டு சப்மிட்டில் அதோட வேல்யூ போயிட்டு எனக்கு அந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஆக்ஷனில் வந்து ஒரு JS ஃபைலோ இல்லை ஒரு HTML பேஜ் எதுனாலுமே நாம் வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்ம் ஃபுல்லாகவுமே வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரு கோர்வையான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே எனக்கு வரணும் அப்படின்னா என்ன ஸ்பெசிஃபை பண்ணுவேன் அப்படின்னா ஃபீல்டு செட் அப்படின்ற டேக். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்னோட டேட்டா ஃபுல்லாகவுமே வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப்பில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ மை டேட்டா அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மை டேட்டா அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. ஸோ அடுத்து நாம் வந்துட்டு ரேடியோ பட்டன் பார்ப்போம். ரேடியோ பட்டன் எதுக்கு அப்படின்னா நான் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எனக்கு இருந்தாலும் நான் ஒரே ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணும்போது நான் வந்து ரேடியோ பட்டன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த நேம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இன்புட்டில் நேம் வந்து மேண்டேட்ரின்னு நான் சொன்னேன். ஸோ ஒரு ரேடியோ பட்டன் வரும்பொழுது மட்டும் இந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட் வந்து சேமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் ஏதாவது ஒன்று தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஆனால் மற்ற எல்லா டைப்புக்குமே அந்த நேம் ஆட்ரிபியூட் வந்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ நம்பர் லேபிளில் ஜெண்டர் ஓகே. ஸோ input type is equal to so radio button nala radio name equal to name. so inge nama vandittu mail அப்படினு ஸ்பெசிஃபை பண்ணிப்போம். ஓகே. பிரேக் கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி ஃபீமேல். ஸோ நேம் இங்கே நான் வந்துட்டு ஃபீமேல் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் ஐதர் மேல் ஆர் ஃபீமேல் தான் என்னால் செலக்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு டிஃபால்ட்டாகவே ஏதாவது ஜெண்டர் வந்து எனக்கு செலக்ட் ஆகி வரணும் அப்படின்னா நான் இப்போ வந்து இங்கே ஃபீமேலுக்கு வந்து நான் செக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு ஃபீமேல் வந்துட்டு செக் ஆகி நம்மளுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்துட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக செக்ட் ஆகி வருது. அடுத்து வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு செக் பாக்ஸ் வேணும். இப்போ ரேடியோ பட்டன் அப்படின்றது சிங்கிள் ஆப்ஷனுக்கு. இப்போ நான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்போ வந்துட்டு செக் பாக்ஸ்க்கு போவோம். ஸோ செக் பாக்ஸ் வந்துட்டு மை subjects ஓகே. இப்போ நான் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இன்புட் டைப் வந்துட்டு செக் பாக்ஸ். ஸோ நேம் இப்போதைக்கு நம்ம பிளாங்காக விட்டுடலாம். ஸோ இங்கே சோஷியல் ஸோ இந்த மாதிரி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ சோஷியல், அடுத்து வந்துட்டு சயின்ஸ், அடுத்து வந்துட்டு
மேக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்துட்டு எதுனாலும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 எல்லாமே. ஸோ இதுலையுமே எனக்கு டிஃபால்ட்டாக ஏதாவது செக் ஆகி வரணும் அப்படின்னா ஸோ இங்கே நான் வந்து செக்டு அப்படின்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணுவேன். எல்லா இன்புட் ஃபார்முக்குமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டைப் தான். டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்டு, பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்ட், நம்பருக்கு நம்பர், டேட்டுக்கு டேட்டு, செக் பாக்ஸ், ரேடியோ எல்லாமே அதோட நேம்லே நம்மளுக்கு வந்துட்டு டிஃபைன் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சோஷியல் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி வந்திருக்கு. ஓகே ஓகே ட்ராப் டவுன் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு செலக்ட் டேக்ல வரும். ஸோ அடுத்து வந்து இப்போ நான் மெயில் வந்துட்டு ஒரு இன்புட்டாக நான் வந்து தரணும் அப்படின்னா இப்போ மெயில் சேம் பட்டன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ மெயில் நான் தரணும் அப்படின்னா ஸோ நம்ம இங்கே வந்துட்டு லேபிள் மை மெயில் ஐடி டைப் சப்மிட்க்கு முன்னாடி நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்புட் டைப் வந்துட்டு மெயில் நேம் அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மெயில் ஐடியை வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும். இப்போ நம்ம சப்மிட் பண்ணும்போது நம்ம அங்கே அந்த ஃபீல்டில் வந்து அந்த மெயில் ஐடி வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். சப்மிட் பண்ணும்போது நம்ம ஆக்ஷன் பேஜ் அதாவது நம்ம கொடுத்துருக்க HTML பேஜுக்கு அது வந்து போயிடும். இதுதான் வந்துட்டு நம்ம மெயில் ஐடி கொடுக்கறது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. கலர்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த கலரோட இது வேணும் அப்படி டிஸ்பிளே வேணும் அப்படின்றப்போ நம்ம வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து செலக்ட் டேக் வந்துட்டு ட்ராப் டவுன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம செலக்ட் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ செலக்ட் டேக்கு வந்து நேம் அண்ட் ஐடி மேண்டேட்ரி. ஸோ நேமு ஐடி வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு சப்ஜெக்ட்ஸே நம்ம வச்சுக்குவோம் இங்கே சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து என்ன ஃபீல்டு அப்படின்னா ஆப்ஷனுன்ற டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷனுக்குள்ளே வந்து நம்ம வேல்யூஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அது. ஸோ இன்கேஸ் வந்துட்டு சயின்ஸ் social max ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே ட்ராப் டவுனில் வரும். இப்போ இதில் எனக்கு டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆகி எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே ஆப்ஷனில் நாம் வந்துட்டு செலக்டட் ஃபஸ்ட்டு வந்து எப்படியுமே நம்மளுக்கு சயின்ஸ் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் நம்ம மேக்ஸ் கொடுப்போம். இங்கே மேக்ஸில் வந்து நான் செலக்டட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாக என்னோட ட்ராப் டவுனில் ஃபஸ்ட்டு சயின்ஸ் காட்டாது. அதுக்கு பதிலாக எனக்கு வந்து மேக்ஸ் வந்து அது காட்டணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே மேக்ஸ் வந்து எனக்கு ஷோ அப் ஆகுது. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு நான் மார்க்யூ டேக் வந்து சொல்லலை. மார்க்யூ டேக் வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம லெஃப்ட் டு ரைட் இப்படி ஸ்க்ரோல் ஆகிட்டே போகிற மாதிரிலாம் நம்ம பேஜில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு மார்க்யூ டேக் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். successfully completed HTML இப்படி நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிறது வந்துட்டு எனக்கு லெஃப்ட் டு ரைட் எனக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே எனக்கு ஃபுல்லாக இருக்கும். ஸோ போல்ட் ஸோ இதோட நம்ம HTML பார்ட் வந்துட்டு ஃபுல்லாகவுமே வந்து மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டோம்.
இப்போ அடுத்து நான் வந்து ஒரு பிபிடியில் என்னென்ன காமன் டேக்ஸ் பற்றின அதோட டெஃபினேஷன் வந்துட்டு நான் வந்து இதுக்கு அடுத்து நான் போட்டுடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும்.